நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கதையோடைய டைட்டிலை பார்க்கணும். இந்த கதை ஒரு உண்மை சம்பவ கதை தான். இது என்னுடைய தோழிக்கு நடந்த ஒரு கதை. அந்த தோழியாக நான் இந்த தடவை பேச போகிறேன். இந்த கதையோட டாபிக் என்னன்னு பார்த்தா, அதாவது என் தோழியோட அப்பா இறந்து போயிட்டார் ஒரு விபத்தில். அதன் காரணமாக அவங்க அம்மா 2வது திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னுடைய தோழியோட 2வது அப்பாவுக்கும் தோழிக்கும் செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் என் தோழியை என்ன பண்ண சொன்னாருன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் அந்த தோழின்னு நினச்சிக்கோங்க. இது ஒரு உண்மை சம்பவ கதை. அதாவது என் பேர் நந்தினி. எனக்கு 19 வயசு ஆகுது. எங்கள் அப்பா ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா இறந்து போகும்போது எனக்கு 17 வயசாச்சு. அப்பயே நான் காலேஜ் போயிட்டுருந்தேன். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருந்தேன் நேரம். எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது. அதாவது நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 3 பேர் தான் வாழ்ந்துட்டுருந்தோம். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு 1 to 1.25 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். ஆனால் 1 லட்சத்துக்கு மேலே தான், எனக்கு கரெக்டாக எவ்வளோன்னு தெரியல. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இப்படி தான் இங்கே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான். என்னென்னா, டெய்லி எங்கள் அப்பா காலையில் வேலைக்கு போவார், மதியானம் வீட்டுக்கு வருவார். ஏன்னா பக்கத்தில் தான் ஒரு ஆஃபீஸுன்ற காரணமாக வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், திரும்பி சாயங்காலம் வருவார். எங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், தூங்குவார். இப்படி தான் போயிட்டுருந்தது. எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருந்தது. இந்த கேப்பில் தான் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு சாலை விபத்து ஏற்பட்டுச்சு. சாலை விபத்து ஏற்பட்டு சுமார் 10 நாள் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அப்படி சீரியஸாக இருக்கும்போது எங்கள் அப்பாவோட நண்பர் அந்த 10 நாளும் கூடயே இருந்தார். இதை நான் ஏன் சொல்ல வரேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி போயிட்டுருந்தது. எங்கள் அப்பாவோட நண்பர், எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா 4 பேர் தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணன்ற காரணத்துக்காக எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டு சைடில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டு சைடில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்களுக்குன்னு யாருமே இல்லை. அதனால் எங்கள் அப்பாவோட நண்பர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். இதன் காரணமாக என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. சொந்த பந்தம் யாரும் இல்லை. அதனால் இவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சே நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். இப்படி தான் போயிட்டுருந்தது. ஒரு 2 மாதம் ரொம்ப கவலையாக இருந்தோம். நாங்கள் எதுவுமே பேசலை, ஒழுங்காக சாப்பிடல. அந்த நேரம் தான் எங்கள் அப்பாவோட நண்பர் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, இதே நிலமை போயிட்டுருக்கும்போது நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், எவ்வளோ நாள் தாம்மா நீ இப்படியே இருப்ப? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவர் ரொம்ப ஆறுதல் சொல்லுவார், சாப்பாடு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவார். இப்படியே போயிட்டுருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், எவ்வளோ நாள் தாம்மா இப்படியே இருப்ப? நீ 2வது திருமணம் பண்ணிக்கோ. அப்போ தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா உனக்கு லைஃப்பில் சந்தோஷமே இருக்காது. நீ இந்த இறந்ததை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப யோசிச்சு, யாரை நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ இருக்கியே, ஒரு வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னெலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆகி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது தான் அடுத்த பிரச்சனை. அப்போ தான் நான் என்ன சொன்னேன், அம்மா, அப்பா இறந்ததுலேருந்தே நம்ம கூட இருந்தவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இவர் தான். அதனால், அதாவது இவர் பேர் ரமேஷ். அதாவது இந்த ரமேஷ் தாம்மா இருந்தார். அதனால் இந்த ரமேஷே நீ கல்யாணம் பண்ணிக்கமான்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் செட் ஆகாது, ஊர் தப்பாக பேசும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஊர்லாம் தப்பாக பேசாது. நம்ம இதுக்கு மேலே உனக்கு ஒரு மாப்பிள்ளலாம் பார்க்க முடியாதும்மா. ஏன்னா வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ரமேஷ் அங்கிள் ரொம்ப நல்லவருமா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்கள பற்றி நான் பேசுனதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், அவருக்கும் இது வரைக்கும் கல்யாணமும் ஆகலை. சரி, ஃபஸ்ட்டு அவருக்கு இது ஒத்துப்பாரா என்னன்றதை நம்ம கேட்போம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் கேட்டேன். நானே போய் கேட்டேன், அங்கிள் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் அப்படியே மௌனமாக இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், நானும் இந்த ஐடியாவில் தாம்மா இருந்தேன். நானே கேட்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மா தப்பாக நினச்சிப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் கேட்கல. சரிம்மா, இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நல்லது, அதாவது
உங்கள் அப்பா இறந்து இப்போ தான் 1 வருஷம் ஆகுது, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு முழுமையான சம்மதம். உங்கள் அம்மாவுக்கு முழுமையான சம்மதமான்னு கேட்டார். முழுமையான சம்மதம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார் எப்போதுமே. என்னன்னா, "என்னம்மா சாப்பிட்ட? எப்படிம்மா இருக்க?" எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருப்பார். நான் காலேஜுக்கு போய் விடுவார், வருவார். இப்படியே போயிட்டு இருந்தது. சுமார் ஒரு 2 வருஷம் இதே மாதிரி போயிட்டு இருந்தது. நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சது. எதுக்கு பிரச்சனை நடக்கும்னே தெரியாது. ஆனால் பிரச்சனை நடந்துகிட்ருக்கும். சரி, நானும் ஓரளவுக்கு மீறி பார்க்கவே முடியல. எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அதனால் அன்னைக்கு எங்கள் அம்மாவை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். "என்னதாம்மா உனக்கு பிரச்சனை?" அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி நான் வந்து ஓகே தான். ஆனால் என்னால் ஓரளவுக்கு மேலே எதுவுமே முடியல. உங்கள் அப்பா வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் இருக்க முடியலம்மான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க." எனக்கு அப்போவே எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போய் என்னன்னு நம்ம கேட்போம்னு நானாக தான் போய் கேட்டேன். "என்னப்பா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க?" அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, "நான் வந்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது என்னன்னு கேட்டால் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுன்னாங்க." "ஏன்ப்பா?" அப்படின்னேன். இந்த மாதிரி சொன்னார். என்னன்னா, "நானே காலையில் வேலைக்கு போகிறேன். நான் காலையில் வேலைக்கு போயிட்டு நான் சாயங்காலம் தான் வரேன். வந்து உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றேன், போய் தூங்குற மாதிரி ஆயிடுது என் நிலமை" அப்படின்னாரு. எனக்கு வந்து அப்போ புரியல. சரி, நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, "சரி, தூங்குற மாதிரி தானேப்பா, அதுவும் நிம்மதியாக தூங்கு" அப்படின்னேன். "இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு புரியலம்மா" அப்படின்னு சொல்லும்போது திரும்பி நான் கேட்டேன். "சரிப்பா, எனக்கு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கன்ட்டு." அப்போ அவர் சொன்னார், "இல்லைம்மா, இதெல்லாம் உன்கிட்ட நான் தெளிவாக சொல்ல முடியாது. இது உங்கள் அம்மாகிட்ட தான்ம்மா சொல்ல முடியும்னாரு." அப்போ என்ன சொன்னார், "சரி, நான் வேணா உன்கிட்ட சொல்கிறேம்மா" அப்படின்னே சொல்லிட்டாரு. நானும் சரி சொல்லுங்க அப்படின்னேன். "ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து காலையில் வேலைக்கு போகிறேம்மா. வேலைக்கு போயிட்டு நான் மதியானமோ அல்லது ஈவினிங் தான் வரேன். வந்ததுக்கப்புறமும் வீட்டு வேலை ஏதாவது பார்க்குறேன். அதுக்கப்புறம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவும் தூங்கிடுறாங்கம்மா" அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இவர் வந்து எதை வந்து எதிர்பார்த்து இதை பேசுகிறாரு அப்படின்ட்டு. சரி, இதுக்கு மேலேயும் வந்து நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்லிட்டாரு, "நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா. இதை வந்து எப்படி உங்கள் அம்மாகிட்ட போய் சொல்கிறேன்னு தெரியல. அதனால தாம்மா இது உன்கிட்ட சொல்கிறேன். இதை நீ எப்படி அம்மாகிட்ட கன்வே பண்ணுறியோ பண்ணுமா. தப்பாக நினச்சிக்காதம்மான்ற" மாதிரி சொன்னார். சரி, நானும் போயிட்டு அம்மாகிட்ட வந்து பொறுமையாக வந்து பேசினேன். "அம்மா, இந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து நான் தெளிவாக சொல்லாமல் ஒரு அரைகுறையாக அப்படி சொல்லிட்டேன். இந்த மாதிரி சொல்கிறாருமா" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப சண்டையை போட்டுக்கிறது இல்ல. இப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த விதமான சண்டையை போட்டுக்கல. எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இப்படி தான் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த அப்பா பொண்ணுன்ற பாசம் வந்து ரொம்ப தூய்மையாகவும் நல்லா நடந்துகிட்ருக்கு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.